எசேக்கியேல் 28 அதிகாரம் 7 இதோ ஜாதிகளில் மகாபலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். இது தீர்வை குறித்து சொல்லப்பட்ட, தீர்வனுடைய ஆட்சியாளனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி தன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். ஞானத்தை குலைத்து போடுவார்கள் என்று அங்கே சொல்லப்படலை. அழகை குலைத்து போடுவார்கள் என்று சொல்லப்படலை. மினுக்கை குலைத்து போடுவார்கள். மினுக்கு வேறு, பிரகாசம் வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மினுக்கு என்பது செயற்கையானது. பிரகாசம் என்பது அது தானாக வருவது. அது இயற்கையானது அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மினுக்கு நம்மை அலங்கரித்துக் கொள்வதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அளவோடு அது இருக்குமானால் அலங்காரம் தவறு அல்ல. ஒரு பளபளப்பு தவறு அல்ல. ஒரு பளபளப்பு, ஒரு மினுக்கை, ஒரு பாலிஷ் பண்ணுறோம், ஒரு ஷூவை பாலிஷ் பண்ணுறோம், அதுவும் ஒரு மினுக்கு தானே. ஒரு பாலிஷ் பண்ணாத ஷூவை போட்டுட்டு ஒருத்தர் வந்தார்னா அவரை குறித்து ஒரு சின்ன ஒரு குறைவான அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக நம்முடைய ஷூவை கொஞ்சம் மினுமினுன்னு பாலிஷ் பண்ணிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய முகத்தை நம்ம மினுமினுக்க கூடாது. மீடியாவில் குறிப்பாக டிவி ஷூட்டு, வீடியோ ஷூட்டு, அதில் எதுவும் முகத்தில் பளபளப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த பவுடரெல்லாம் போட்டு அந்த பளபளப்பை எடுத்துட்டு கேமரா முன்னே நிற்க சொல்லுவாங்க. அங்கே போய் பளபளப்பை போட்டுக்கிட்டு நின்னா அது பொருந்தாது. அதாவது தேவையில்லாத ஒரு மினுக்கு, ஒரு மினுமினுப்பை நமக்கு உண்டாக்கி கொள்வது. நான் ஒரு அரசியல் தலைவரை பற்றி நான் படித்தேன். ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு முக்கிய பதவிக்கு வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டார். மாநில தலைவராக இருந்தார், மாநில பொறுப்பில் இருந்தார். அவரை தேசிய பொறுப்பில் கொண்டு வர்றதுக்கு அவரை இப்போ அவருடைய இமேஜை உயர்த்தணும். அவருடைய இமேஜ், சாட்சி வேற, நற்பெயர் வேற, இமேஜ் வேற. இமேஜ்ன்றது உருவாக்கப்படுவது, நற்பெயர்ன்றது தானாக கிடைப்பது. இமேஜ்ன்றது செயற்கையானது. செயற்கையாக ஒரு இமேஜை உருவாக்குறது. நற்பெயர் என்பது, நற்சாட்சி என்பது அது இயற்கையாக கிடைப்பது. அவர்களுடைய செயலினால், சொற்களினால், வாழ்வினால் வரக்கூடியது. அந்த இமேஜ் பில்டிங், ஒருத்தரை குறித்து ஒரு பிம்பம், ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது. ஒருத்தரை பற்றி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு மட்டும் 40,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சுமார் 11 வருஷத்துக்கு முன்னால் 40,000 கோடி. இன்னைக்கு அது எத்தனை மடங்கு அதிகமோ தெரியல. 40,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு மனிதனுடைய இமேஜை பில்டு பண்ண. இதுதான் மினுக்கு. இதுதான் ஒரு மினுக்கு. நமக்கு ஒரு பிம்பத்தை நாமே கட்டமைத்துக் கொள்வது. நம்முடைய வாழ்வை வைத்து நமக்கு ஒரு நற்பெயர் வரணும். நம்முடைய செயல்களை வைத்து, சொற்களை வைத்து நமக்கு ஒரு நற்பெயர் வரணும். நற்பெயர் நல்லது. ஆனால் பிம்பத்தை கட்டமைப்பது ஒரு பிள்ளைக்கு தேவையில்லாத விஷயம். அது வியாபார உலகில் தேவைப்படலாம். ஒரு பிராண்டுக்கு ஒரு இமேஜை, ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணலாம். அரசியலில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். அது அரசியலில் சரியா தவறா என்பதற்குள்ளே நான் போகவில்லை. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு அது தேவையில்லை. ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது, ஒரு மினுப்பு, ஒரு மினுக்கு, பிரகாசம் நமக்கு தேவை. ஆண்டவர் சொன்னாரு, பிரகாசம் வேற. பிரகாசம் இயற்கையானது, ஒரிஜினல், அசலானது. மினுக்கு போலியானது, உண்மையானது அல்ல. ஏசாயா 54:10 உன்னுடைய கற்களை பிரகாசமுள்ளவைகளாக்கி, உன்னுடைய நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி. 12 உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன்.
ஏசாயா 54, 11, 12. அதை யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. உன் கல்லுகளை எல்லாம் பிரகாசிக்கும்படி வைத்து, அது ஆண்டவர் கொடுக்கிற பிரகாசம். உன் அஸ்திபாரத்தை நீல ரத்தினமாய் மாற்றி, உன்னுடைய ஜன்னல்களை எல்லாம் பளிங்கா மாற்றி, உன் வாசல்களெல்லாம் மாணிக்க கற்களாய் மாற்றி, உன் மதில்களை எல்லாம் விலை உயர்ந்த கற்களாக மாற்றுவேன். எல்லாத்துலேயும் ஒரு பிரகாசம். உன்னுடைய ஜன்னல்ல, உன்னுடைய கதவுல, உன்னுடைய சுவர்ல, உன்னுடைய அஸ்திபாரத்தில், இனி நீ கட்ட இருக்கிறாயே, திட்டமிட்டு இருக்கிறாயே, அந்த முயற்சிகளில் எல்லாத்துலேயும் ஒரு பளபளப்பு, ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சேவானுடைய முகம் பிரகாசித்தது, மோசேயனுடைய முகம் பிரகாசித்தது. அது கர்த்தர் கொடுக்கிற பிரகாசம். ஞானமும் ஒரு மனிதனுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும்னு பிரசங்கியில படிக்கிறோம். அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பிரகாசம். அதனால செயற்கையாக நமக்கு நாமே ஒன்றை உருவாக்கி கொள்வது, போலியாக, மாய்மாலமாக, நடிப்பாக ஒன்றை செய்து ஒரு மினுமினுப்பை, ஒரு பளபளப்பை, ஒரு ஈர்ப்பு தன்மையை, ஒரு கவருகிற தன்மையை ஏற்படுத்தி கொள்வதை வேத புஸ்தகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உன் மினுக்க நான் குலைத்து போடுவேன் அப்படின்னு எசேக்கியேல் 28 ஆட்சியாளனுக்கு சொல்றார். தீர்வனுடைய ஆட்சியாளனுக்கு, மனுஷனுக்கு சொல்றாரு. பிசாசுக்கும் அதை சொல்றார் ஆண்டவர். எசேக்கியேல் 28:17, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அதாவது லூசிஃபரை என்ன பண்ணிட்டான், தன்னை கொஞ்சம் பெருசா ஒரு பில்டப் பண்றது, ஒரு பில்டப் கொடுக்கறது, தன்னை இருக்கிறத விட கொஞ்சம் வேற மாதிரி காட்டுறது, மிகைப்படுத்தி, ஒன்று இருக்குன்னா 10 அப்படி மிகைப்படுத்தி காட்டுறது. ஏற்கனவே அவனுக்கு லூசிஃபருக்கு என்ன குறை? ஞானத்தால் நிறைந்தவன், அழகினால் நிறைந்தவன், அவன் தூதன். தூதனிலே கொஞ்சம் விசேஷமான தூதன். தூதர்களே பிரகாசமா தான் இருப்பாங்க. விசேஷமான தூதன் எவ்வளவு பிரகாசமா இருந்திருப்பான். ஆனா அவன் இன்னும் தன்னை மினுக்க, தன்னை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பில்டப் பண்ணி காட்டினான். கொஞ்சம் அவன் தன்னை பெருசா காட்டினான். மற்றவங்க தன் பக்கம் இழுக்கப்படணும், என் பக்கம் ஜனங்களை நான் இழுக்கணும், ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஜனங்களை என் பக்கம் திருப்பணுன்றதே ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். சரியான எண்ணம் இல்லை. கர்த்தர் பக்கம் திருப்பணும் ஜனங்களை, அவ்வளோதான். ஜனங்க என்கிட்ட உதவிக்கு வந்தாங்கன்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா, ஆலோசனைக்கு வந்தாங்கன்னா, ஏதோ உதவிக்காக வந்தாங்கன்னா, என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும், அவ்வளோதான். ஈர்ப்புத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்லலை. உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள். ஈர்ப்புத்தன்மை ஒன்று இருக்கு. ஆனா ஒளி இல்லாமலேயே ஒளி இருக்கிற மாதிரி பொய்யாக காட்டி இழுக்கிறது இருக்கல, அல்லது ஒளி இல்லாம வேற எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு ஜனங்களை இழுக்கிறது, அது ரொம்ப ஒரு வேதத்துக்கு முரணான ஒரு விஷயம். கர்த்தர் கொடுக்கிற பிரகாசத்தை வைத்து ஜனங்கள் நம்மண்டை வரணும் அந்த பிரகாசத்துக்காக. அப்போ கூட ஜனங்களை கர்த்தரிடத்துக்கு தான் நம்ம திருப்பணும். என்னிடத்திற்கோ, என்னுடைய ஸ்தாபனிடத்திற்கோ, என்னிடத்துக்கு நான் கர்த்தரை திருப்புவேன் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம் அல்ல. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.